ஏங்க, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? நம்ம பெரிய தங்கத்துக்கு பொண்ணு பாக்குற நாளுங்க. அந்த பொண்ணு நம்ம பெரிய தங்கத்தை கட்டிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிருக்குங்க. நம்ம பெரிய தங்கத்துக்கு கல்யாணம் நினைச்சு சந்தோஷப்படுறதா, அதுல நீங்க எங்க கூட இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுறதா எனக்கு தெரியலங்க. நீங்க எங்க கூட இல்லைனாலுமே தினம் தினம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு தானங்க இருக்கீங்க. நம்ம பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுங்க. நம்ம வீட்டுக்கு வர மருமக இந்த வீட்டை கட்டி காப்பாத்தணும். ஆர்மியில இருந்து நீங்க பணத்தை சம்பாரிச்சீங்களோ இல்லையோ, நல்ல மரியாதையா சம்பாரிச்சிருக்கீங்க. நம்ம பிள்ளைங்களான பெரிய தங்கம், சின்ன தங்கம், குட்டி தங்கம் 3 பேரையுமே நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன்னு நம்புறேங்க. உங்களை மாதிரிதான் வளர்த்திருக்கேன். அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ணணுங்க. அம்மா. ஐயா, அம்மாடி, நல்ல மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு இருக்கையா. அம்மா, என்னம்மா அப்பா போட்டோ முன்னாடி வந்து நின்னுட்டு கண் கலங்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷத்துலதாயா. உனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல, அத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு, பிள்ளைங்க காசு பணத்தோட வாழ்றதை விட நல்ல குணத்தோட, நல்ல மரியாதையோட, நல்ல ஒழுக்கத்தோட வாழணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதுலயும் நான் இல்லனாலுமே நீ பிள்ளைங்களை இந்த மாதிரி தான் வளர்க்கணும்னு சொல்லுவாரியா. அதான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீங்க சொன்ன மாதிரியும் உங்களை மாதிரியும் தாங்க பிள்ளைய நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு. அம்மா, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நாங்க 3 பேருமே அதே மாதிரிதான். காசு, பணம், சொத்து எல்லாத்தையுமே எப்ப வேணும்னாலும் சம்பாதிச்சுக்கலாமா. ஆனா நல்ல மனசு, நல்ல குணம், நம்மள மாதிரி நல்ல குடும்பம், இதெல்லாம் சீக்கிரம் சம்பாதிக்க முடியாது. ஆமா ஐயா, ஆமா. அதனாலதான் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், இப்படி ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல மருமகளாதான் வரணும்னு. அதுலயும் என் பெரிய தங்கத்துக்கு கண்டிப்பா நல்ல பிள்ளையாதான் அமையும். நீ வேணும்னா பாரு, உன்னோட குணத்துக்கும் உன்னோட நல்ல மனசுக்கும் அந்த பிள்ளை கண்டிப்பா நல்ல பிள்ளைதாயா இருக்கும். வேதா, கிளம்பிட்டியாடி? எங்க கிளம்புறது? புடவை மட்டும் தான் கட்டியிருக்கேன். நல்லா இருக்கேடி, ரொம்ப நல்லா இருக்க. என்னம்மா நான் நல்லா இருக்கேன்? ஒரே ஒரு செயின் கொடுத்துட்டு இத போடுன்னு சொல்லி கொடுத்துட்ட. ஒரு நெக்லஸ் போட்டாதானமா இன்னும் நல்லா இருக்கும். ஏ, நெக்லஸுக்கு நான் எங்கடி போறது? எங்க போறதுனா? பொம்பளை பிள்ளைங்களை பெத்துக்கிட்டல, நீ தானே எங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கணும். இப்ப என்ன பொண்ணு பார்க்க வரும்போது நான் இப்படி மொட்டை கழுத்தோட நின்னா நல்லாவாமா இருக்கும்? ஏடி, இப்பதான் என்னமோ கலர் கலரா அந்த செட் எல்லாம் விக்குதுல, அத உன்னை வாங்கி மாட்டிக்கடி. பொண்ணு பாக்குற வரைக்கும் தானே, அப்புறம் போயிட்டாங்கன்னா பாத்துக்கலாம். ஏமா, இத சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மாதிரி இல்ல? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்ற, நீ ஏதோ செட்டு நகையை வாங்கி போட சொல்ற. அது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள பத்தி என்னமா நினைப்பாங்க? ஹே, அவங்க ஒண்ணும் நம்ம வீட்டோட நிலைமைய பத்தி தெரியாமலாம் வரல, எல்லாம் தெரிஞ்சுதான் வராங்க. இதெல்லாம் போடலனா உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறது இல்ல. அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. வேதா சக்தினா இப்படிதானே அவங்களுக்கும் தெரியணுமா? இல்லனா என்ன ரொம்ப மட்டமா நினைப்பாங்க. அவங்களோட பெருந்தன்மைக்கு நகையெல்லாம் வேணாம், பணம்லாம் வேணாம், கட்டின துணியோடையும் போட்டிருக்க நகையோடையும் வான்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னோட கௌரவத்துக்கு நான் நல்லா இருக்கணும்ல. வேதா, நீ அளவுக்கு மீறி ஆசைப்படுறியோன்னு தோணுது. அதுலயும் சாதாரண ஆசை இல்ல வேதா, உன்னோடது பேராசடி. மா, வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, அதுல ஆசைப்பட்டு வாழ்றதுல தப்பே இல்ல. என்னோட வாழ்க்கைய நான் ஆசைப்பட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். அதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் இங்க பாரு, தேவையில்லாம ஒரு 2வது பொண்ண முன்னாடி வந்து நிக்க சொல்லாத. கிழிஞ்ச துணியை போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டும் ஆடிட்டு இருப்பா. அப்புறம் அதுலயும் என் கௌரவம் தான் குறைச்சலா இருக்கும். ஏண்டி, உன் தங்கச்சி எல்லாரும் முன்னாடி வந்து நிக்கிறது உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கா? ஆமா. நானாவது நிக்கலாமா, இல்ல நானும் வரக்கூடாதா? வர வேணான்னு சொன்னா கேட்கவா போற? என்ன புடவமா அது? மாட்டு தொழுவத்தையும் இதே புடவைய கட்டிட்டு தான் கூட்டுற. அவங்க வரும்போது ஒரு நல்ல பட்டு புடவையா கட்டினாதான் என்ன? பட்டு புடவை? ஏண்டி, நீ வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பெத்த அம்மாக்காக பட்டு புடவை எடுத்து கொடுத்தியா? என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கட்டிடுவான்னு சொல்ற. வேலைக்கு போணுமா? நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? மாங்குன்னு வேலை செஞ்சு உன்ன மாதிரி கஷ்டப்பட்டு உடம்பு சரியில்லாம போய் என் அழகெல்லாம் போய் சீக்கிரமா வயசாகிறதுக்கா? அதாண்டி, நீயும் வேலைக்கு போக மாட்ட, நாங்க வேலைக்கு போனாலும் எங்க காசெல்லாம் உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்க. இது பத்தாதுன்னு அது நொல்ல இது நொல்லன்னு 1008 நொட்டை வேற சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல வேதா. எங்கேயும் போய் முடியாது. நீ ஒன்னும் அதை நினைச்சு கவலைப்படாத. இங்க பாருமா, மாப்பிள்ள கலரா மட்டும்தான் இல்ல, மத்தபடி கவர்மெண்ட் வேலை, மாசம் 1 லட்சம் சம்பளம், பெரிய வீடு, ஒரு காரு, நிறைய சொத்து இருக்கிறதுனால மட்டும்தான் அவருக்கு சரின்னு சொல்லிருக்கேன். அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இல்லனாலும் ஓரளவுக்கு மெயின்டைனாவது பண்ணணுமா? இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? பெரிய தங்கம், அப்பாவோட ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்குயா? எப்போதுமே கண்டிப்பா இருக்குமா. சரியா,
நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம வீட்டை விட்டு கிளம்பணும்யா. கிளம்பலாமா? ஆ போலாமா. எங்கம்மா அவன் கிளம்பிட்டானா? யாரியா? ஆ, அதான் ஒருத்தர் நம்ம வீட்ல பயங்கர பிஸியா சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரைத்தான் கேக்குறேன். யாரியா? சின்ன தங்கமா? ஆ, இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏமா இப்படியே ஊதாரித்தனமா அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருக்கானே, கொஞ்சமாவது நீங்க அவன் கிட்ட சொல்றீங்களாமா? அவனை ஏதாவது வேலைக்கு போக சொல்லுங்கம்மா. இல்லையா ஏன் கூடயாவது ரைஸ் மில்க்கு வர சொல்லுங்க. எதுக்குமே அசைய மாட்டேங்கிறான். ஐயா, நான் என்னையா பண்றது? நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். ஆனா பிள்ளைக்கு ஏதோ ஆசை இருக்குதாயா. போனா போலீஸ் வேலைக்கு தான் போவேன்னு ஒத்த கால நிக்கிறாப்ல. ஆமாமா, சாருக்கு போலீஸ் வேலை கொடுக்கறதுக்கு தானே எல்லாம் லைன் கட்டி நின்னுட்டு இருக்காங்க. இதுல போனா போலீஸ் வேலைக்கு தான் போவாராமே. ஏன் மத்த வேலையெல்லாம் பார்த்தா வேலை மாதிரி தெரியலையாமா? ஐயா, புள்ள ஆசைப்படுது, இருந்துட்டு போட்டியா. அதுக்குன்னு ஒரு கால் கட்டு போடுற வரைக்கும் தானே. அப்புறம் எல்லாம் குழந்தை குட்டின்னு வந்துச்சுன்னா சரியா போயிரும். யார் அவனுக்கு நல்ல வேலை மட்டும் கிடைக்காம அவனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணுங்க, அப்புறம் இருக்கு. ஏயா? ஏமா தேவையே இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை இப்படி வீணாக்கணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஐயா, ஏயா இப்படி பேசுற? புள்ள பாவையா. ஆமா ஆமா, ரொம்ப பாவம் தான். சரி துரைய கூப்பிடுங்க, போவோம், டைம் ஆகுதுல. தோ கூப்பிடுறையா. ஐயா, சின்ன தங்கம். ஐயோ, என்ன தூங்கி எந்திரிச்சானா என்னன்னு வேற தெரியலையே. இவன் வேற கோவப்படுவான். சின்ன தங்கம் இப்ப வந்துருவான். வரட்டும் வரட்டும். நீ வாயா, அங்க போய் அவனுக்கு வெயிட் பண்ணுவோம். மா என்னம்மா இவன் கிளம்பாம வந்து நிக்கிறான்? ஐயா, சின்ன தங்கம் என்னையா கிளம்பாம வந்து நிக்கிற? ஆமா, கிளம்பி எங்க போகணும்? பாருங்க என்ன பொறுப்பா இருக்கான்னு பாருங்க. நேத்தே சொன்னீங்கல்லம்மா. ஐயா சொன்னையா, புள்ள ஏதோ வேலையில மறந்துருச்சு போலையா. ஆமாமா, சார் கலெக்டர் வேலைக்குல போறாரு, இருக்கிறதெல்லாம் மறக்கிறதுக்கு. ஐயா, நான் தான் உன்கிட்ட நேத்தே சொன்னேன்ல, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோன்னு. ஆமா, ரைஸ் மில்லுக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு சொன்னீங்க. எது ரைஸ் மில்லுக்கு பொண்ணு பார்க்க போறியா? ஐயா, ஏயா அண்ணன் கோவப்பட போகுது. ஐயோ, பழக்க தோசத்துல வந்துருச்சுமா. சரி சொல்லுங்க, இப்ப என்ன அதுக்கு? நீ என்ன கிளம்பாம வந்து நிக்கிற? சீக்கிரம் கிளம்பிட்டு வா, போலாம். எது போலாமா? நான் எதுக்கு வரணும்? துரை கேட்டார்ல, அவர் எதுக்கு வரணுமா? ஐயா, அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறதுனா நீயும் வரணும்ல. மா, நான் வந்து என்ன பண்ண போறேன்? பொண்ணை பார்த்து கட்டிக்கிறவரு அந்த ஆளுதான். அந்த ஆளு பார்த்து அந்த பொண்ணை சரின்னு சொன்னா பத்தாதா? நானும் வந்து வேற சரின்னு சொல்லணுமா? ஐயா, அப்படி இல்லையா, குடும்பமா போய் பொண்ணு பார்த்தா தானே நல்லா இருக்கும். மா, என்னம்மா பொண்ணு பாக்குறது போய் குடும்பம் கதம்போன்னு? அந்த ஆளுக்கு பிடிச்சிருந்தா சரிதான், அவரையே பார்த்து ஓகே சொல்ல சொல்லுங்க. நான்லாம் வரல. மா, துரை தான் வரலன்னு சொல்லிட்டார்ல, விட்டுருங்க, நம்ம போலாம். வாங்கம்மா. ஐயா, அது வாங்கம்மா, மணி ஆயிட்டு இருக்கு. நீயும் வந்தீனா நாங்களும் சந்தோஷப்படுவோம்லையா. அந்த பொறுப்பான வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. எனக்கு ஏதாவது பொறுப்பில்லாத வேலையா கொடுங்களேன், சந்தோஷமா செஞ்சுட்டு வருவேன். அது மட்டும் இல்ல, நான் வராததுதான் உங்களுக்கு எல்லாம் நல்லது. யாருக்கு நல்லதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப நல்லது. அட ஆமாங்க, உண்மையாதான் சொல்றேன், உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது. ஏண்டா, இப்ப நானும் உங்க கூட வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு பாட்டுக்கு ஐயா எனக்கு அண்ணனை பிடிக்கல, தம்பியை தான் பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஓகே சொல்லிச்சுனா? லே, அட ஆமாங்க, அப்படிலாம் கூட நடந்திருக்கு. அதுக்குதான் சொல்றேன், இந்த மாதிரி அழகான பையனெல்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிடாதீங்க. எனக்கெல்லாம் டிமாண்ட் ஜாஸ்தி. மா, இவனை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்கம்மா, எனக்கு காண்டாகுது. ஐயா, என் பெரிய தங்கத்துக்கு என்ன குறை? என்ன இருக்குது குறையறதுக்கு? பெரிய தங்கம் சின்ன தங்கம் அப்படித்தானே, வம்பளுக்கிறதுக்காக உன்னை சொல்லிட்டு இருக்கு. மத்தபடி மனசுக்குள்ள எல்லாம் இருக்குது. சரி நீ வாயா, நான் போய் மாமாட்ட சொல்லிட்டு வரேன். டேய், ரொம்பதான் ஓவரா போயிட்டு இருக்கிற. பாக்குறேன், இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். பாருங்க பாருங்க. சரி இங்க பாரு, எங்கேயும் சுத்திட்டு எவனையும் அடிச்சு போட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருக்காத, வீட்டுக்குள்ளே இரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சொல்றத கூட காதுல வாங்க மாட்டேன். சரி நான் கிளம்புறேன். இருங்க இருங்க, இப்படியே வா போறீங்க? ஏண்டா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? ஏங்க, எலெக்ஷன்ல நிக்க போறீங்க, இப்படி டிப்டாப்பா போறீங்க? பொண்ணு தானே பார்க்க போறீங்க? கட்சிக்கார மாதிரி போய்கிட்டு வாங்க. சட்டைக்கெல்லாம் இப்படி பட்டன் போடாதீங்க, நல்லா மடிச்சு சுருட்டினாதான் வீரமா இருக்கும். டேய், என்னடா பண்ற? இருங்க, ஒரேடியும் உருவிட மாட்டேன், பதறாதீங்க. இப்ப பாருங்க, இப்பதான் ஆள் சும்மா மாப்பிள்ள மாதிரி ஜம்மனு இருக்கீங்க. ஏண்டா இப்ப மாப்பிள்ள மாதிரி இருக்கேன், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? மண்ணா கட்டி. டேய் இல்ல, மண்வெட்டியில மண்ணள்ளி போடுறவர் மாதிரி இருந்தீங்கன்னு சொல்ல வந்தேன். உனக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. இருந்துட்டு போகுது, அதுவாது நிறைய இருக்கே. ஏண்டா இப்படி போனா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்குங்க. இப்படி போயும் அந்த பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிச்சுன்னு வைங்க, அந்த பொண்ணுக்கு தான் டேஸ்டே இல்லைன்னு அர்த்தம். ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கலாய்ச்சிட்டு இருந்த? அது சும்மாங்க. டேய், அப்ப உண்மையாவே நான் நல்லா தான் இருக்கேனாடா? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா? அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி செம்மையா இருக்கீங்க.
என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்புங்கூட நம்மை பேசும். உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், உயிரென்றால் என்றோ ஒரு நாள் பிரிவாயே. ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன், தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே. மா புளி சாதம் செம்ம டேஸ்டா இருக்குல்ல, நீ செஞ்சியா? ஹே, உங்க அம்மா செஞ்சா இவ்வளவு டேஸ்டா இருக்குமா? அப்பா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியவே பேசிட்டீங்க. ஐயோ, அவ்வளவு சத்தமாவா கேட்டுச்சு? ரொம்பவே சத்தமா தான் கேட்டுச்சு. மா நீ சொல்லுமா. ஹே அதில்லடி, இன்னைக்கு கோவிலுக்கு போனேன். அங்க புலி சாதம் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அத நம்ம 3 பேருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். என்னடா திடீர்னு புளி சாதம் இவ்வளவு டேஸ்டா இருக்குது. நான் கூட ஒரு செகண்ட் நீ தான் நல்லா டேஸ்டா சமைக்க கத்துக்கிட்டியோன்னு நினைச்சேன். ஏய், அன்னதானம் போடுறவங்க கிட்ட ரெசிபி கேட்டுட்டு வந்திருக்கேன்டி. மா அவங்களையும் விடலையா நீ? எங்க போனாலும் கத்துக்கிறதுல தப்பு இல்லடி. நாளைக்கு பாரு, இதே டேஸ்ட்ல புளி சாதம் மட்டும் செஞ்சு அசத்தல. கிழிஞ்சது. நீ ரெசிபி கேக்குற லட்சணம் தான் எனக்கு நல்லா தெரியுமே. அவங்க புளி சாதத்துக்கு புளிய கரைச்சு ஊத்துங்கன்னு சொல்லுவாங்க. நீ உண்மையாவே ஒரு புளிய போய் வேட்டையாடிட்டு வந்து அத மிக்ஸில போட்டு நல்ல கரைச்சல சாதத்துல ஊத்தி புளி சாதம் செய்வ? ஆமா, நிம்மதி, நீ சொல்றது உண்மைதான். சுடரு, உன் பொண்ணு பத்தியா? உன்னை பத்தி எவ்வளவு கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கானு. ஏண்டி, அப்ப அப்படி பண்ண கூடாதா? நான் சொல்லல. மா புளிமா புளி, ரசத்துக்கு கரைசுவோம்ல அந்த புளி. ஓ, அந்த புளியா? நீ சொன்ன மாதிரி தாண்டி அவங்களும் சொன்னாங்க. புளியை எடுத்து நல்லா கட் பண்ணி தண்ணில போட்டு கரைசி அப்படியே கொதிக்கிறதுல ஊத்த சொன்னாங்க. நான் கூட அப்படித்தாண்டி நினைச்சேன். நம்ம சாதாரண புளி யூஸ் பண்றதுனால தான் டேஸ்டே வர மாட்டேங்குது. இந்த கோவில்ல மட்டும் எப்படிதான் இவ்வளவு டேஸ்டா செய்யறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க ரெசிபி சொன்னாங்க. அப்பதான் நினைச்சேன் உண்மையாவே புளிய வேட்டையாடி கரைசிட்டு வந்து செய்யறாங்கன்னு. ஐயே ஏமா, கோவில்ல யாராவது நான்வெஜ் செய்வாங்களா? அத வச்சு உனக்கு தெரியவானா? செய்ய மாட்டாங்க தான், இருந்தாலும் டேஸ்ட் வரணும்னு செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்கல்ல. ஏமா கோவில் என்ன மெஸ்ஸாமா நடத்துறாங்க டேஸ்ட் வரணும்னு அவங்க செய்யறதுக்கு? கரெக்ட் தான், எனக்கு இது தெரியாம போச்சே. நல்ல வேளை உன்னை பத்தி தெரிஞ்சு நானே சொன்னேன். இல்லனா உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போயிருப்பாங்கம்மா. ஒண்ணு இல்ல 2 கேஸ். ஏண்டி? புளிய வேட்டையாடினதுக்கு ஒரு கேஸ், நீ செஞ்ச புளியோதரைய தின்னு செத்து போயிருப்பாங்கல்ல, அவங்களும் மேல கேஸ் போட்டிருப்பாங்க. நல்ல வேலைடி, தப்பிச்சுக்கிட்டு. உன்னை வச்சுக்கிட்டு. ஐயோமா சீக்கிரம் சாப்பிட்டு வா, மாவெல்லாம் ஆட்டணும்ல. ஐயோ ஆமாண்டி. ஏமா டயர்டா இருக்கா? நான் போய் சேரேமா. எது டயர்டா? எனக்கா? நெவர். எனக்கு ஒன்னும் டயர்டா இல்லடி. நீ காலேஜ்க்கு போயிட்டு இப்பதானே வந்த, நீ ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுத்தா இங்க பொழப்பு கிழிஞ்சிருமா? ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. நான் எல்லாத்துக்கும் எப்பப்ப என்னென்ன பண்ணணும்னு பிளான் போட்டு வச்சுட்டேன். இப்போ நீ மாவாட்டி வச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் மார்க்கெட்ல போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன். அப்பா மாவெல்லாம் பாக்கெட் போட்டு வச்சிருவாரு. அப்புறம் மாவு பாக்கெட்டையும் பூவையும் எடுத்துட்டு நான் விக்க போயிடுவேன். வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கணும். நாளைக்கு டெஸ்ட் இருக்குமா? நிம்மதி, நீ படிக்கணும். இப்ப என்ன மாவு பாக்கெட்டும் பூவும் தானே கொடுக்கணும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ அப்பா, எனக்கு தான் ரெகுலர் கஸ்டமர்ஸ் யார் யாருன்னு தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. அம்மா மாவெல்லாம் அரைச்சு வச்சிட்டாங்கன்னா அத பாக்கெட் மட்டும் போட்டு வைங்க. நான் போய் மார்க்கெட்ல பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். அம்மாடி, பூவையாவது நான் போய் வாங்கிட்டு வரேனேமா. அதுவும் வேண்டாம்ப்பா. மார்க்கெட்ல நிறைய பேர் நம்மள ஏமாத்துறாங்கப்பா. அதுக்கும் 4-5 ஆளுங்களை பிடிச்சு வச்சிருக்கேன். அவங்க கிட்ட தான் பூ நல்ல ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு, காசு கம்மியாவும் இருக்கு. நான் போனாதான்ப்பா ஏமாத்தாம கொடுப்பாங்க. நானே வாங்கிக்கிறேன். சரிமா. வந்து இன்னைக்கு கணக்கு வழக்கு பாக்கணுமா? ஒரு வீட்ல தான் ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. மொத்தம் 450 ரூபாய் தரணும். இன்னைக்கு வேற மாவு பாக்கெட் கொடுக்கணும்ல, சேர்த்து மொத்தமா வாங்கிட்டு வரேன். இல்ல அவங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து தர்ணா தான் பண்ண போறேன். ஐயோ, யாரடி அது? எல்லாம் நீ சொன்னி தருணாச்சலம் ஐயா வீட்ல. அவங்க வீட்ல தான் ஒருத்தன் என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்கான். காசே தரமாட்டாமா. அருணாச்சலம் ஐயா வீட்ல அந்த அம்மாவை தாண்டி எனக்கு தெரியும். அவங்க பிள்ளைங்கள எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வீட்ல ஒரு ரைஸ் மில் வச்சிருக்காங்க, அது மட்டும் தெரியும். மத்தவங்களா யாரும் தெரியாதுடி. அவனே அந்த வீட்ல தான் இருக்கானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்ப பாரு வெட்டியாவே சுத்திட்டு இருக்கான். நேத்தெல்லாம் ஆட்டோக்காரன் ஒருத்தனை அடிச்சான் பாருங்க, பொறுக்கி ராஸ்கல். அவனை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஏன் கண்ணு, அந்த தம்பி உன்கிட்ட ஏதாவது வம்பிழுக்குதா? அப்பாப்பா, அவனுக்கு அவ்வளவு சீனெல்லாம் இல்லப்பா. என்கிட்ட எவனாவது நெருங்க முடியுமா? நான் அவனை பிரதர்னு கூப்பிட்டுட்டேன்ப்பா. விவரமா? சரி கண்ணு. அவன் எப்படி இருந்தா நமக்கு என்னப்பா? நம்மளுக்கு தேவை நம்மளோட காசு. அத மட்டும் இன்னைக்கு வாங்காம நான் வரவே மாட்டேன். சரிம்மா, நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் போய் பூ வாங்கிட்டு வந்துறேன். சரிடி. என்னடி
என்னடி இது கார் சத்தம் கேக்குது? மா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்கம்மா. நம்ம ஊருக்கு வேற யாருமா கார்ல வர போறா? ஐயோ, பெரிய காருன்னு தான் நினைக்கிறேன். சத்தம் அப்படிதான் கேக்குது. மா, சீக்கிரம் போமா, போய் அவங்கள கூட்டிட்டு வா. சரிடி போறேன், நீ முத உள்ள போ. சுடரு, என்னங்க? நிம்மதி நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்குதுல. ஆமாங்க. எனக்கு மட்டும் நல்ல வேலை இருந்துச்சுன்னா நிம்மதி நேரத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்காதுல. ஏங்க, உங்களுக்கு வேலை போனதுக்கு காரணம் நீங்களா? அந்த கம்பெனில ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டானுங்கன்னு தானே கம்பெனி இழுத்து மூடிட்டானுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லம்மா, நீயும் சரி நிம்மதியும் சரி நம்ம வீட்டுக்காக நிறைய கஷ்டப்படுறீங்க. ஆனா நான் தான் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருக்கு. ஏங்க, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கங்க, இது நம்மளோட வீடு. இங்க யாரும் தனித்தனியா ஓடணும் ஓடியாரணும்லாம் அவசியம் இல்ல. ஏன் குடும்பம்னா குடும்பத்துல இருக்க ஆம்பளை மட்டும் தான் ஓடணும்னு இருக்கா என்ன? பொம்பளைங்களும் வேலை செய்யலாம். அதுக்கு இல்லம்மா, நீ வீட்லயும் எல்லா வேலையும் செய்யற, மெஸ்ஸையும் பாத்துக்கிற, நிம்மதி படிக்கவும் செய்யுது, அதோட காலேஜ் ஃபீஸ அதுவே கட்டிக்குது, போதாத குறைக்கு வேலையும் பாக்குது. அந்த பிள்ளைய நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. இதுவே நம்ம சூர்யா நம்ம கிட்ட இருந்தானா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல சுடரு. என்னங்க? சூர்யாவை 22 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம தொலைச்சோம். அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சுடரு. 22 வருஷமா அவன் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லையே சுடரு. கடைசி வரைக்கும் கிடைக்காமயே போயிருவானா? ஐயோ, என்னங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுடரு. 2 நாள் முன்னாடி கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன். இப்ப வந்து இந்த கேஸ கேக்குறீங்க. அதெல்லாம் உங்க பையன் வரமாட்டான் போங்கன்னு சொல்லிட்டாங்க சுடரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களா? ஆமா சுடரு, எப்படியாவது நம்ம புள்ள நம்ம கைக்கு வந்துட மாட்டானான்னு ரொம்ப ஏக்கமா இருக்கு சுடரு. அதான் அவன் சின்ன வயசு போட்டோவை எடுத்துட்டு போனேன். ஆனா போலீஸ்ல யாருமே இந்த பிள்ளைய கண்டுபிடிச்சலாம் தர முடியாது. இப்ப வந்து கேக்குறீங்க நாங்க எங்க போய் தேடுறதுன்னு சொல்லிட்டாங்க சுடரு. என்னங்க? இல்லங்க, கொஞ்சமாவது நம்பிக்கையோட இருங்கங்க. நம்ம சூர்யா நம்ம கிட்ட வந்துருவாங்க. இல்ல சுடரு, அந்த காலத்துலதான் நம்ம கிட்ட தேடுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா இப்பதான் போன்லயே எல்லாம் வந்துருதுல சுடரு. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டேன். ஆனா அவங்க அதெல்லாம் உங்க பையனால எங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணு அவன் இருந்தானா அவனே வந்து சேர்ந்துருவான், இல்லைன்னா அவன் அப்பவே ஏதாவது ஆயிருக்கும்னு சொல்றாங்க சுடரு. எனக்கு பயமா இருக்கு சுடரு. என்னங்க? என்னங்க அழுவாதீங்கங்க. என்னங்க? என்னங்க இங்க பாருங்க, நம்ம பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாதுங்க. நம்ம பிள்ளைக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அவன் கண்டிப்பா நம்மள தேடி வருவாங்க. நீங்க வேணும்னா பாருங்களேன். அவன் அப்ப சின்ன பிள்ளையா இருந்தாங்க, நம்மள அவனால தேட முடியாது. ஆனா இப்ப பெருசாயிருப்பான்ல, அவனுக்கு 22 வயசு ஆயிருக்கும்லங்க. அதனால அவன் நம்மள கண்டிப்பா தேடி வருவாங்க. இப்ப நல்ல பெரிய பிள்ளையா இருப்பான்ல, கண்டிப்பா வருவான். நீங்க அதை நினைச்சுலாம் வருத்தப்படாதீங்கங்க. அந்த நம்பிக்கையில தான் சுடரு இன்னமும் இருக்கேன். எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும். அவன் கண்டிப்பா வந்துருவாங்க. நீங்க அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம பிள்ளைய கண்டிப்பா நம்ம தேடி கண்டுபிடிப்போம். என்னங்க, நான் சொன்னா நீங்க கேட்பீங்கல்ல? கண்டிப்பா கேட்பேன் சுடரு. அப்படா நீங்க அழாம இருக்கணும். அழமாட்டேன். நிம்மதி பாவங்க, அவளுக்காகவாது நம்ம அழாம இருக்கணும். சரி சுடரு. அம்மா, அம்மா, நீங்க அழுது நான் பார்த்ததே இல்லம்மா. அண்ணனை நினைச்சு எனக்கு தெரியாம நீங்களும் அப்பாவும் இவ்வளவு ஃபீல் பண்றீங்களா? அண்ணனை எந்த போலீஸும் கண்டுபிடிக்க வேண்டாம், நான் கண்டுபிடிச்சு தரேம்மா. நீங்களும் அப்பாவும் அழவே கூடாது. அண்ணன், நீ எங்கன்னு இருக்க? அம்மா அப்பா உன்னால எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருன்னு. சீக்கிரமா வான்னு எங்க கூட வந்து சேருன்னு. எங்களுக்கு உன்னை விட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ எப்படி இருப்ப, எங்க இருக்க, எதுவுமே எங்களுக்கு தெரியலையேன்னு. உன்னை நான் எப்படி தேடி கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். நான் கண்டிப்பா எடுக்கிறேன். ஹலோ செல்லுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. நீங்க எல்லாரும் வேதாமல ரொம்ப கோவமா இருக்கீங்கல்ல? எனக்கும் அவளை பார்த்தா கோவமா தான் வருது. இருந்தாலும் பாப்போம். இப்படிப்பட்ட பொண்ணுங்களும் இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தை கலைக்கணும்ன்ற மனசோட வர பொண்ணுங்க எப்படி மனசு மாறுறாங்கன்னு கண்டிப்பா பார்க்கலாம். அப்புறம் எப்போதும் போல நம்ம ஆதிப்பையா நம்மளோட முத்துமொழியை வச்சு செஞ்சுட்டாரு. இருந்தாலும் அவங்க 2 பேரோட பாண்டிங் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சுல. அண்ணன் தம்பின்னு அண்ணன் தம்பி தாயா.
அப்புறம் இன்னைக்கு நாங்களும் கொஞ்சம் எமோஷனல் ஆகி உங்களையும் அழ வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாமா, ரொம்பவே. எங்களோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர வீடியோஸை தினமும் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். ஐயோ, என்னாச்சு சுடரு? இல்லங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மேகி பாயாசம் கேட்டாங்க. அதை செய்ய மறந்துட்டேன். நைட்டுக்கு இன்னைக்கு அதுதான். வாங்க வாங்க நம்ம போய் செய்யலாம்.